ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்சா என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த எபிசோடு இது எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதில் அப்படி சூப்பரான சீன்ஸ்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. சரி வாங்க வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 1 எபிசோட் 9. இங்கே காப்ளின்ஸ் எல்லாருமே அவங்க வில்லேஜை சூப்பராக கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த கைஜின் அப்படிங்கிறவனோட மேற்பார்வையில் அவன் சொல்லி கொடுக்குறபடியே இப்போ வில்லேஜ் எல்லாமே சூப்பராக கட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இவங்க எல்லாரும் ஜாலியாக கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் யாருக்கும் தெரியாமல் ஒரு இடத்துக்குள்ளே போகுது. அந்த மாஸ்க் உடஞ்சி போனதாக அது சூப்பராக ரெடி பண்ணிடுச்சு. இப்போ ஹியூமன் ஃபார்முக்கு மாறி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன் ஃபார்முக்கு மாறுது. இவ்வளோ நாள் ஸ்லைமாக இருந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் மனுஷனாக மாறுது. இப்போ தான் அதால் நல்லா பார்க்க முடியுது, காற்றெல்லாம் உணர முடியுது, சுவாசிக்க முடியுது, ஸ்மெல்லெல்லாம் தெரியுது. நம்ம ஸ்லைமுக்கு இப்போ தான் ஒரு டவுட்டு, அந்த ஃபயர் ஸ்பிரிட்டை முழுங்குச்சு. அந்த ஃபயர் ஸ்பிரிட்க்கு வந்து நிறைய க்ளோன்ஸாக மாறதுக்கு உண்டான பவர் இருந்துச்சு. அப்போ அந்த ஸ்கில் எனக்கும் இருக்கணுமே அப்படின்னோடனே அந்த கம்ப்யூட்டர் அனலைஸ் பண்ணிட்டு இப்போ பாடி டபுள் அப்படிங்கிற ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணவும் அது மாதிரியே இன்னொரு க்ளோனை கிரியேட் பண்ணுது. நான் பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம ஷீசோ மாதிரியே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் மாதிரியே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரீமரோ ஸ்லைம் சொல்லி ஆச்சரியப்படுது. அப்போ எல்லாருக்கும் இருக்கிற அதே டவுட் தான் இந்த ஸ்லைமுக்கும் வருது. அதாவது என்னென்னா அது வந்து ஆம்பளையா பொம்பளையா அப்படிங்கிற ஒரு டவுட் அதுக்கு இருக்குது. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு செக் பண்ணி பார்த்தா கடைசியில் அது வந்து ஆம்பளையும் இல்லை பொம்பளையும் இல்லை, அதுக்கு வந்து ஜெண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை. சரி ஓகே, ஒரு வேளை ஸ்லைமாக இருந்தால் இப்படி தான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரோ அப்போ தான் அதுக்கு ஒரு டவுட் வருது. இந்த பாடி டபுள் ஸ்கில்லை யூஸ் பண்ணும்போது மட்டும் அந்த பிளாக் கலரில் ஒரு பொடி மாரி வந்துட்டு அதுக்கப்புறம் கிரியேட் ஆகுது, அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் கம்ப்யூட்டர்கிட்ட கேட்கவும் உங்கள் ஸ்லைம் சைஸை விட இந்த ஹியூமன் பாடி சைஸ் ரொம்பவே கூட இருக்கிறதுனால தான் மேஜிக்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளாக் மிஸ்டோட கலந்து இது கிரியேட் ஆகுது அப்படின்னே அப்போ நான் இதை எப்படி வேணால் ஆல்ட்ரு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதையே கொஞ்சம் வந்து பெரிய மனுஷன் மாதிரி மாற்றி பார்க்குது. அதுக்கப்புறம் அதை வச்சு கொஞ்சம் விளாண்டுட்டு ஐயோ இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வரோம். இப்போ வெளியே போய் பார்க்கவும் அந்த வில்லேஜோட சீஃப் இன்றைக்கி நாங்கள் நைட் ஒரு பார்ட்டி வச்சுருக்கோம், என்ன சாப்பாடு சமைக்க அப்படின்னு கேட்கவும் எனக்கு தான் டேஸ்ட்டே தெரியாத நீங்கள் என்னத்தை வேணால் சமைங்க. வெயிட் பண்ணு, நான் தான் இப்போ மனுஷன் ஐட்டம்லாம் எனக்கு டேஸ்ட் தெரியும், இன்றைக்கி செமையான விருந்துவீங்க, நான் உங்கள் கூட வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே அப்படின்ட்டு அந்த வில்லேஜ் சீஃப் அங்கேருந்து கிளம்பி தான் ஐயா ஜாலி ரொம்ப நாளைக்கு அப்புறமா ருசியாக டேஸ்ட்டாக சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் ரொம்பவே கனவு கண்டுட்டுருக்கு. இன்றைக்கி நீங்கள் வேட்டையாடிட்டு வர்றது சும்மா வேறு லெவலில் டேஸ்ட்டான அனிமலாக வேட்டையாடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன் நீங்கள் சாப்பிட போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காப்டா வந்து கேட்கான். உடனே நம்ம ரீமரோ ஆமாம் அப்படின்னு சொல்லவும் நம்ம காப்டா ஆமாம்மா நீங்கள் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னா தான் வளர முடியும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணவும் நம்ம ரீமரோ அவனை ஒரே ஏற்றிருந்தான். அவனுக்காக என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு புல்டீரை இன்னைக்கு கொண்டு வரேன் அப்படிங்க. புல்டீரா அப்படின்னா காலமாடும் மானும் சேர்ந்த மாதிரியான இங்கே ஒரு அனிமல் இருக்கா, சரி ஏதோ ஒன்று டேஸ்ட்டாக இருக்கிறத கொண்டு வா அப்படின்னு நம்ம ஸ்லைம் சொல்லுவோம். கண்டிப்பாக, ஏன்னா இப்போல்லாம் இந்த இடத்துல வந்து நிறைய மேஜிக்கல் பீஸ்ட்டு வர ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொன்னோன்னே ஏன் அப்படின்னு கேட்கவும் இந்த இடத்துல நிறைய சேஞ்சஸ் ஆகுது, அதனால மிருகங்கள்லாம் இங்கே வருது அப்படின்னோடனே நம்ம ரீமரோ ராங்காவை சமன் பண்ணி நீ இவங்க கூட சேஃப்டிக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறான். நம்ம ஸ்லைம் அதுக்கப்புறமா தனியாக அந்த டஞ்சன் இருக்கிற இடத்துக்கு போகிறான். அதாவது ஃபஸ்ட்டு அவன் வந்த குகைக்கு போகிறான். ஷீசோ இப்போ அவள் எனக்குள்ளே தான் இருக்கா, அவளோட ஸ்கில்ஸும் எனக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஸ்கில்லான அந்த ஃபயர் பவரை வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அல்டிமேட்டாக யூஸ் பண்ணி பார்க்க கிட்டத்தட்ட அது பிளாக் ஃப்ளேமாக கிரியேட் ஆகுது. இது ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது, கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இப்போ அந்த சீசோட மாஸ்க் எடுத்து இவன் மாட்டுறான். ஆக்சுவலி இந்த மாஸ்க் வந்து போட்டிருக்கிறவங்களோட பவர் ஓவர் பவராக இருந்துச்சுன்னா அதை கம்மியாக காட்டுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதை போட்டுட்டு தான் நான் நெக்ஸ்ட்டு புதுசாக எந்த இடத்துக்கு போனாலும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு அவனுக்கு மைண்டில் ஒரு வாய்ஸ் கேட்கு, நம்ம ராங்கா தான் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஓகர் அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து இவங்களாம் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. உடனே நம்ம காப்டா மை லார்டு எங்களை காப்பாற்றுறதுக்காக நீங்களே இங்கே வந்திருக்கீங்களா அப்படிங்கவும் ஆமாம் அப்படின்னோடனே காப்டா வந்து எனக்கு அந்த மேஜிக் போர்ஷன் வேணும், ஹீலிங் போர்ஷன் தாங்க அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீலிங் போர்ஷன் அங்கே கொடுத்துட்டு நம்ம ஸ்லைம் அங்கே போயிட்டுருக்கு. பார்த்தா அங்கே நிறைய ஓகர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க. உடனே நம்ம ரீமரோ ராங்காவை கூப்பிட்டு என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கான். அந்த ஓகர்ஸ் வந்து நம்மளை திடீர்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே இன்னொருத்தனை ஹீலிங் பண்ணுறான். மற்றவங்கலாம் மயங்கி கிடக்குறாங்க, இவங்களுக்குலாம் எதுவும் ஆகலை, ஜஸ்ட் தூக்க நிலமையில தான் இருக்காங்க, அதுக்கு காரணம் அந்த ரோஸ் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிற பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு ராங்கா சொல்கிறான். இப்போ அந்த ஓகர்ஸ் எல்லாருமே நம்ம ஸ்லைமை அட்டாக் பண்ணுறதுக்காக ரெடியாக நின்றுட்டுருக்காங்க. அப்போ நம்ம ரீமரோ கூட இருக்கிற ஒருத்தன் அவங்க பேர் தான் ஓகர்ஸ் அப்படின்னு சொல்கிறான். இந்த ஓகர்ஸ் எல்லாம் நான் வீடியோ கேமில் தான் பார்த்துருக்கேன், பரவாயில்ல இவங்க நேரில் பார்க்குறதுக்கு சும்மா வேறு லெவலில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இங்கே பாருங்கள், நான் அவங்க கூட சண்டை போடுறதுலலாம் எனக்கு விருப்பம் இல்லை, நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் சொல்லுது. அவங்க அப்படியே முறைச்சிக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. இவங்க அட்டாக் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு அதை யோசிச்சுட்டு இருக்கும்போதே எங்களுக்கு தெரியும் நீ தான் அந்த மாஜின்னு சொல்லி, நீ தான் எங்கள் வில்லேஜை அட்டாக் பண்ண மாஜின், எனக்கு தெரியும், நீ மாஸ்க் போட்டுருக்கிறதுனால உன்னோட ஐடென்டிட்டியை மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காத, ஒழுங்கா நீ யாருன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மிரட்டுறாங்க. நான் மாஜின் இல்லைடா, சாதாரண ஸ்லைம், இந்த மாஸ்க் கூட பாருங்கள் என்னோட ஃப்ரெண்டு கொடுத்தது தான், நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் சொல்லுது. அவங்க சண்டைக்கு ரெடி ஆகுறாங்க. சரி ஓகே ராங்கா, நீ அந்த ரோஸ் கலர் பொண்ணை மட்டும் பார்த்துக்கோ, நான் மற்ற எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஸ்லைம் சொல்லவும்
மாஸ்டர் அந்த ஓகர்ஸ் எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நீங்கள் ஒரு ஆளாக எல்லாரையும் கவனிச்சுக்கிடுவீங்களா அப்படின்னு கேட்கவும், நான் இன்னைக்கு தோக்குறதா ஐடியாவில் இல்லை அப்படின்னு நம்ம ரீமரோ சும்மா மாசா டைலாக் பேசுகிறான். இங்கே அந்த ஓகர்ஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரீமரோ ஜஸ்ட் ஒரு செகண்டில் பார்த்தா வேற ஒரு இடத்துல போய் நின்று இன்னொருத்தனை மயக்க கேஸ் வச்சு அட்டாக் பண்ணி மயங்கடிச்சிருதான். இன்னொரு பொண்ணை வந்து அப்படியே ஸ்டீல் த்ரெட் அப்படிங்கிற ஒன்றை வச்சு கெட்டி போட்டுருதான். அதுக்கப்புறமா இன்னொருத்தன் அட்டாக் பண்ண வரான். பாடி ஆர்மர் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவனை வேற லெவலில் பஞ்ச் பண்ணி மயங்கடிச்சிருதான். இப்போ வெறும் 2 பேர் தான் இருக்காங்க. அதில் ஒரு கிழவன் மட்டும் நம்ம ரீமரோ என்ன ஸ்கில்ஸை எந்த மான்ஸ்டர்ட்டேருந்து யூஸ் பண்ணா அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லிட்டு, பிரின்ஸ் நீங்கள் இவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவனை பார்த்து சொல்லுதான். அந்த கிழவன் கொஞ்சம் பார்க்குறதுக்கு திறமசாலியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான். இப்போவும் ஒன்றும் இல்லை, நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரோ கேட்கவும், நீ எங்கள் அண்ணனை கொண்டுட்ட, எங்கள் வில்லேஜே அட்டாக் பண்ணி எங்களுக்குள்ள பெரிய சண்டையவே உண்டு பண்ணிட்ட, உன்னை அவ்வளோ ஈஸியில் நாங்கள் விட்டுருவோம்னு நினைக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா அந்த கிழவன் நம்ம ஸ்லைம் பின்னாடி, அதாவது நம்ம ரீமரோ பின்னாடி வந்து அவனோட கையை துண்டா வெட்டியிருந்தான். நான் உன்னோட தலைக்கு தான் ஏமிச்சேன், பட் உன்னோட கை வெட்டப்பட்டுடுச்சு, பரவாயில்ல நீயும் கொஞ்சம் திறமையானதான் அப்படின்னு அந்த கிழவன் நம்ம ரீமருவை பாராட்டுறான். நம்ம ரீமரு கூட இருக்கிறவங்கலாம் பதறுதாங்க. நம்ம ராங்கா மாஸ்டர் அப்படின்னு கேட்கவும், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ரீமரு சொல்கிறான். கை வெட்டப்பட்டோ கத்தாமல் இருக்கேன்னா நீ கொஞ்சம் திறமசாலி தான், ஸ்ட்ராங்கானவன் தான் எனக்கு தெரியுது, பட் ஆனால் நான் பின்வாங்க மாட்டேன், உன்னை கண்டிப்பாக தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரதுக்குள்ளே பார்த்தா நம்ம ஸ்லைம் அதோட கையை எடுத்து ரீஜெனரேட் பண்ணிக்கிடுது. இப்போவும் நம்ம பேசி தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரெட் கலர் ஹேர் பொறுமை இழந்து அல்டிமேட் டெக்னிக்கான ஃப்ளேம் டெக்னிக் ஒன்று யூஸ் பண்ணுறான். இதோட உன் கதை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் கலர் ஹேர் சொல்லவும் பார்த்தா நம்ம ஸ்லைம் அந்த ஃபயர்க்குள்ளே இருந்து, அதாவது நம்ம ரீமரோ அசால்ட்டாக வெளியே வரான். இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாஸ்க்கை கலட்டவும் பார்த்தா அவனோட ஆறா அந்த கிழவனுக்கு தெரிய ஆரம்பிக்கி. நம்ம ரீமரோ அவனோட பிளாக் ஃப்ளேமை கிரியேட் பண்ணுதான். அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே வாயடைச்சு போயிருந்தாங்க. இந்த ரோஸ் கலர் பொண்ணு அதை பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு தான் இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன். ஏன்னா நெருப்பு உண்டாக்கணும்னா சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸை வச்சு தான் அது கிரியேட் ஆகும். பட் ஆனால் இதை அவனோட ஓன் ஸ்ட்ரென்த்தில் அது கிரியேட் ஆகுது. அதுவும் இதை பார்க்கும்போதே தெரியுது அவன் எவ்வளோ ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது அந்த ஃப்ளேமோட சைஸ்லேயே தெரியுது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. இப்போ நம்ம ரீமரோ அவனோட பிளாக் லைட்னிங்கை யூஸ் பண்ணுறான். இப்போவாச்சும் நம்ம பேசி தீர்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் கேட்கவும், அந்த கூட இருக்கிற கிழமை இளவரசே இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவனா தெரியுதான் அப்படிங்கவும், அதுக்குன்னு என்ன பின்வாங்க சொல்கிறியா, இவன் என்னோட பிரதரை கொண்டிருக்கான், அதுக்காக நான் பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கான். நான் அவங்கள கொல்ற ஐடியாவில் இல்லை, ப்ளீஸ் ஓடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் மனசுக்குள்ளே நினைக்குது. அப்போ அந்த ரோஸ் கலர் பொண்ணு வந்துட்டு இவனை தடுக்கிறா. இவன் ரொம்பவே பவர்ஃபுல்லானவனா இருக்கான் அப்படின்னு சொன்னோடனே, அதுக்குன்னு என்ன பின்வாங்க சொல்கிறியா அப்படின்னு கேட்கவும், உண்மையிலேயே இவன் ரொம்ப பவர்ஃபுல்லானவனா இருக்கான். இவன் நினச்சிருந்தா நம்ம வில்லேஜே ஈஸியாக அட்டாக் பண்ணியிருக்கலாம். இப்போ கூட இவன் நினச்சிருந்தா நம்மளை அழிச்சிருக்கலாம். பட் ஆனால் இவன் அதை பண்ண மாதிரி எனக்கு தோணலை, என்னை கொஞ்சம் நம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும், எல்லாரும் இப்போ சமாதானமாகறாங்க. உடனே நம்ம ஸ்லைம் இப்போவாச்சும் நம்ம பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அப்போ உன்னோட உண்மையான ஃபார்ம் என்ன அப்படிங்கவும், நான் ஒரு சாதாரண ஸ்லைம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லைமாக மாறி காட்டுது. மாஸ்க்கு கொடுத்து, இது என்னோட ஃப்ரெண்ட் எனக்காக கொடுத்தது, இதே மாஸ்க்கு தான் உங்கள் வில்லேஜ் அட்டாக் பண்ணவனும் போட்டுருந்தானான்னு பாருங்க அப்படின்னு கேட்கவும், இது மாதிரியே தான் இருந்துச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான். இது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் என்னை மன்னிச்சிருங்க உங்களை அட்டாக் பண்ணதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவன் மன்னிப்பு கேட்குறான். சரி இருக்கட்டும் பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரு ஸ்லைம் சொல்லுது. ஆமாம் உங்கள் வில்லேஜ் அழிஞ்சிடுச்சுன்னு சொன்னீங்களா, எங்கள் வில்லேஜ்க்கு வரீங்களா, இன்றைக்கி நைட் வர நாங்கள் ஒரு பார்ட்டி வச்சுருக்கோம் அப்படிங்கவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் மற்றவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறுதாங்க. அந்த ரோஸ் கலர் பொண்ணு காப்ளின்ஸ் எல்லாருமே மயக்கத்துலேருந்து வெளியே வர வச்சிருந்தா. இப்போ அவங்க எல்லாருமே வேட்டையாடிட்டு சேஃப் அண்ட் சவுண்டாக அவங்க கிராமத்துக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஸ்லைம் வந்துட்டு அந்த ரெட் கலர் ஹேரை பார்த்து உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்கவும், மான்ஸ்டர்ஸ்க்கு பேர் கிடையாது அப்படின்னு ஆமாண்ணா மறந்துட்டேன் அப்படின்னு அந்த ஸ்லைம் சொல்லுது. இந்த இடத்துலேயே இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ் இன்னும் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு அனிமேவை போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் கேட்குற எல்லா அனிமேவையும் கண்டிப்பாக நான் ஒரு நாள் தமிழ் டப் பண்ணி போடுவேன். சரி ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.